வணக்கம் மக்களே, Asus பாத்தீங்கன்னா Zenfone 7 and 7 Pro ரெண்டு phones லான்ச் பண்ணிருக்காங்க. இது Zenfone 6 ஓட சக்சஸரா லான்ச் பண்ணிருக்காங்க. Zenfone 6 பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லான்ச் ஆச்சு. ஃபிளிப் அப் கேமரா, ஃபுல் வியூ டிஸ்ப்ளேன்ட்டு நிறைய ஸ்பெக்ஸ் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க, நல்லாவே சேல் ஆச்சு. இப்போ ரொம்ப லேட்டா அடுத்த வருஷம் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு போன்ஸோட ஸ்பெக்ஸுமே பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு தேடி பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த அளவுக்கு போன் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது ஒரு நான் சைனீஸ் பிராண்ட், சைனீஸ் போன் இல்லாம ஒரு பிளாக்ஷிப் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்பெக்குமே சூப்பரா இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க. அதனால இந்த வீடியோல இந்த போனோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷன், பிரைஸ், இந்த போன் வாங்கலாமா வேணாமான்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Zenfone 7 and 7 Pro இந்த ரெண்டு போனுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல இன்ஃபேக்ட் ரொம்ப மைனரான டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இந்த போனோட மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா கேமராஸ் தான். சோ நம்ம கேமராஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் f1.8 அப்பாச்சி சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு சோனி சென்சார், சோனியோட IMX686 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நிறைய போன்ல பாத்துருக்கோம். சோனி சென்சார்னாலே ஜெனரலா டீடைல்ஸ் செம்மையா இருக்கும், கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கும். Asus மட்டும் இந்த சென்சாரை கரெக்டா ஆப்டிமைசேஷன் பண்ணாங்கன்னா இது ஒரு தாறுமாறான போட்டோஸ் இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் டெலபோட்டோ லென்ஸ், இதால உங்களுக்கு 3x வரைக்குமான ஆப்டிகல் ஜூம் கிடைக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் பாத்தீங்கன்னா 114 டிகிரி தான் ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைடாலே ஒரு 117 டிகிரி 125 டிகிரி வரைக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க 114 கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அல்ட்ரா வைட் இருக்காது, இவ்வளவுதான் வரும். எதுக்காக இவங்க அப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த அல்ட்ரா வைட்ல பாத்தீங்கன்னா டூயல் பிக்சல் ஆட்டோ போக்கஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அல்ட்ரா வைட உங்களால மேக்ரோ கேமராவாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். 4 சென்டிமீட்டர் வரைக்குமான க்ளோஸ் அப் ஷாட்ஸ் உங்களால எடுத்துக்க முடியும். சோ இதனாலதான் ஃபீல்ட் ஆஃப் வியூ குறைச்சு வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு அக்செப்டபிள் சொல்லலாம். Zenfone 7 Proல பாத்தீங்கன்னா அதே 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதே 8 மெகா பிக்சல் டெலபோட்டோ லென்ஸ், அதே 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னதான்டா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மெயின் கேமராலையும் டெலபோட்டோ லென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா OIS, அதாவது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த OIS இருக்கிறதுனால என்னதான் யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகலையே, அந்த ஷேக்னஸ் இல்லாம ஸ்டெடியா ஸ்டெபிளா எடுக்கிறதுக்கு இந்த OIS யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இப்ப வெளிச்சம் கம்மியான இடத்துல போட்டோ எடுக்கும் போது இந்த சென்சார் மூலமா அதிகமா வெளிச்சம் உள்ள வரும். அதனால கொஞ்சம் லோ லைட்ல போட்டோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டா நல்லா டீடைலா இருக்கும். அதுக்காக இந்த OIS யூஸ் ஆகும். இதுதான் இந்த ரெண்டு போன்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ். செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா வெயிட், அதுதான் இந்த போனோட பெரிய ஹைலைட்டே. ஏன்னா இது மோட்டரைஸ்ட் ஃபிளிப் அப் கேமரா. இந்த பேக் கேமராவை பாத்தீங்கன்னா அப்படியே செல்ஃபியா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த பிரைஸ்ல இருக்க மற்ற செக்மெண்ட்ல இருக்க எல்லா செல்ஃபி கேமராவோட இது தாறுமாறா இருக்குன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அது மட்டும் இல்லாம அல்ட்ரா வைடுமே கிடைக்குது. ரெண்டுமே சோனி சென்சார்ன்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான செல்ஃபி கேமராவா இருக்கும். வீடியோ கெப்பாசிட்டி வரப்ப 8K 30 FPS எடுக்கிற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் 8Kலாம் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஸ்டோரேஜ் அதிகமா பிடிக்கும், போனுமே ரொம்பவே ஹீட் ஆகும். அதனால நிறைய பேர் வந்து 8K யூஸ் பண்ண மாட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட Asus பாத்தீங்கன்னா 4K 120 FPS வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க, இல்ல ஏதாவது ப்ராடக்ட்டை க்ளோஸ் அப்ல எடுக்கணும், நல்லா ஸ்லோ மோஷன் எடுக்கணுன்றப்ப 4K 120 FPS வந்து நல்லா டீடைலாஸ் இல்லாம சூப்பரான எடுக்க முடியும். இது கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் 4K 60 கொடுக்க மாட்டாங்க. இதுல மெயின் ஹைலைட் என்னன்னா, இந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட்லயும் உங்களால எடுத்துக்க முடியும். அதுதான் இந்த போனோட மெயின் ஹைலைட். இந்த மோட்டரைஸ்ட் ஃபிளிப் அப் கேமரா வச்சு நிறைய ஆங்கிள் உங்களால ஷூட் பண்ணிக்க முடியும். ஒரு கிமிக்கான ஃபீச்சரா இருந்தாலும் சம்டைம்ஸ் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராகவே இருக்கு. Asus மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த சென்சாரை கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா போன் அப்படின்னே கூட ஈஸியா சொல்ல முடியும். டிஸ்பிளே இதுல 6.67 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080p தான் ரெசல்யூஷன். பட் அதை கவர் பண்றது பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட சூப்பர் AMOLED. லாஸ்ட் டைம் Zenfone 6ல பாத்தீங்கன்னா LCD பேனல் தான் கொடுத்திருந்தாங்க. அந்த LCD பேனல்னாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் OnePlusக்கு மூவ் ஆனாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபிளாக்ஷிப் போன். சோ ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பா இருக்கும். இதுல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் கொடுக்கல, ஆனா பெரிய டிராபேக் இல்ல. 90 ஹெர்ட்ஸ் கொடுத்ததே போதுமானது, இனஃப் தான். அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேல HDR10+ சப்போர்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் 700 நெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு 500 நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் இருந்தாலே போதும். சன்லைட், இன்டோர், அவுட்டோர் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ 700 நெட்ஸ் இருக்கனால நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான் இது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து செல்ஃபி கேமராக்காக பஞ்சோலோ நாச்சோ இல்ல, ஏன்னா இது மோட்டரைஸ்ட் கேமரா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே டிஸ்பிளே தான் இருக்கும். உங்களுக்கு படம் பார்க்கறதா சரி, கேமிங் அந்த சரி, எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே ரொம்ப சூப்பரா இருக்கும். AMOLED கொடுத்தனால கலர்ஸ்லாம் பஞ்சியா இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்கறத பத்தி பேசும்போது ஆடியோ குவாலிட்டி, இதுல டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே வந்து தாறுமாறா இருக்கும்.
ப்ரொடெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்லயுமே கிளாஸ் தான், அதுல கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம். நல்ல கேமரா, சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்றதுக்கு நல்ல ப்ராசஸர் வேணும் இல்லையா, அதனால Zenfone 7ல பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 865 கொடுத்துருக்காங்க. Zenfone 7 Proல பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 865 பிளஸ் கொடுத்துருக்காங்க. 865க்கும் 865 பிளஸ்க்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல, ஒரு மைனர் அப்கிரேட் தான். ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா ரெண்டுமே ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான். ஆனா 865ல பாத்தீங்கன்னா 1x2.8 GHz ரன் ஆகும். இதே 865 பிளஸ்ல பாத்தீங்கன்னா 1x3.1 GHz ரன் ஆகும். கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ண வெர்ஷன் தான், மத்தபடி பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஜிபியு பாத்தீங்கன்னா Adreno 650 தான் ரெண்டுத்துலயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கா இருந்தாலும் சரி, இல்ல ஹெவியான டாஸ்கா இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கும், எந்த விதமான கவலையுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹையர் பண்றது பாத்தீங்கன்னா LPDDR5 ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் ரைட் ஸ்பீட் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு இதுல Zenui 7 கொடுத்துருக்காங்க. Zenui பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்க எல்லா ஃபீச்சருமே இருக்கு. ரொம்ப ஹெவியான ஸ்கின்லாம் கிடையாது, அதனால ஆப்டிமைசேஷன்லாம் ரொம்ப ஹெவியா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். ஸோ ஃபோன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகவே இருக்கும் எதிர்பார்க்கலாம். அப்டேட்ஸுமே கொஞ்சம் கிளீனா வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 மேல பில்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ ஃபுல்லாவே பாசிட்டிவாக சொல்றீங்க, இந்த போன்ல நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்ன அப்படின்னா இதோட வெயிட் தான். 230 கிராம் வெயிட் கொடுத்துறாங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா 9.6 mm திக்னஸ். இது வந்து ஒரு கேமிங் போன் கிடையாது, நார்மலா டே டு டே யூசேஜ்ல நம்ம கேரி பண்ணிட்டு இருக்க போன். ஸோ 230 கிராம்ன்றது ஒரு போனுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. எனக்கு புரியுது இவங்க சும்மாலாம் ஒன்றும் வெயிட்டை கூட்டல, திக்னஸ் அதிகரிக்கல, ஏன்னா இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே சாம்சங் நோட் 20 அல்ட்ரால பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துறாங்க. அப்படி கொடுத்துமே அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 208 கிராம் தான். திக்னஸ் வெறும் 8.1 mm தான் திக்னஸ். அது கொஞ்சம் பெரிய போன், ஸோ பேட்டரி கொஞ்சம் லென்த் பண்ண முடியும். இருந்தாலும் 8.1 mm திக்னஸ், இங்க 9.6 mm திக்னஸ். நம்ம டே டு டே யூசேஜ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதோட வெயிட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது ஒரு டிராபேக் தான். அடுத்து இன்னொரு டிராபேக் சொல்லணும்னா இதுல 3.5 mm ஹெட்போன் ஜாக் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது டிராபேக் கிடையாது. ஏன்னா எப்படி ஒரு பிளாக்ஷிப் போன்ல நம்ம ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் எதிர்பார்க்கிறோமோ, அதே மாதிரி இனிமே பிளாக்ஷிப் போன்ல நம்ம 3.5 mm ஹெட்போன் ஜாக்கை எதிர்பார்க்க கூடாது. இப்ப நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நான் டிராபேக்கா சொல்ல போறதில்ல. சரி, இந்த 5000 mAh பேட்டரி இருக்கனால கண்டிப்பா ஈஸியா ஒரு நாள் வரைக்கும் வரும். அதை சார்ஜ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. அந்த சார்ஜரை வச்சுட்டு அரை மணி நேரத்துல ஒரு 45-50% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 90 நிமிஷத்துல 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம அந்த டைப் சி கேபிளை வச்சுட்டு இன்னொரு போனுக்கு உங்களை பவர் பேங்க் மாதிரி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இதை நான் கண்டிப்பா நெகட்டிவா தான் சொல்ல போறேன். நான் இதுல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா தான் இருக்கும், அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா 10,000 ரூபாய் போன்லயே இப்ப சைட்ல ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பிளாக்ஷிப் போன், அதுவும் AMOLED டிஸ்பிளேல கண்டிப்பா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க முடியும். ஆனா இருந்தாலுமே இவங்க அதுல கொடுக்காம சைட்ல கொடுத்துருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் தான். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் இருக்க மற்ற போன்ஸ்ல பாத்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட்டே கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஹைபிரிட் தான் கொடுப்பாங்க. இவங்க டெடிகேட்டட் SD கார்டு கொடுத்தது ஒரு பாசிட்டிவானு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா நான் SD கார்டை யூஸ் பண்ண மாட்டேன், இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். மேபி SD கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுல மோட்டரைஸ்ட் கேமரா இருக்கனால இதுல எந்த விதமான IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபும் கிடையாது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. ஃபைனலா பிரைசிங் பத்தி பார்க்கலாம். Zenfone 7 பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்டோட பிரைஸ் கன்வெர்ட் பண்ணும்போது 55,000 ரூபாய்க்கு வருது. இதுல 8GB RAM 128GB வேரியண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் வரும். இது Zenfone 7 Pro பாத்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான், 8GB RAM 256GB வேரியன்ட். அதை கன்வெர்ட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு போகுது. Zenfone 7 Pro நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சின்ன அப்கிரேட் தான், அதுக்கு அவ்வளவு பிரைஸ் தேவையில்லை. ஸோ 55,000 ரூபாய்க்கு இந்த Zenfone 7 வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு டைரக்ட் காம்படிஷனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா OnePlus இருக்கு. OnePlus பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நல்ல ஒரு பேர் எடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட அது ஒரு பிளாக்ஷிப் பிராண்டாவே நம்ம ஊர்ல ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது கூட போட்டி போடுமா, போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனாலுமே ஸ்மார்ட் போன் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க, ஸ்பெசிபிகேஷனை கம்பேர் பண்ணி பாக்குறவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த போனை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. எதனால அப்படின்னா அந்த பிளிப் அப் கேமரா, அந்த மெயின் கேமரா வந்து செல்ஃபி கேமராவே கிடைக்கிறது எந்த போன்ஸ்லயுமே கிடைக்காது. அது ஒரு டீடைலான செல்ஃபி கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த பட்ஜெட்ல ஒரு ஃபுல் வியூ சூப்பரான டிஸ்பிளே. ஸோ இந்த ஒரு காரணத்தினால மட்டும் இல்லாம இது ஒரு நான் சைனீஸ் பிராண்ட். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த போன் ஒரு நல்ல டீலா தெரியுது, ஈஸியாவே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இந்த போன் வாங்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நல்லது ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.